சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே சப்பாத்திக்களி பழத்திலிருந்து பக்கவிளைவில்லாத நிறமிகளை கண்டுபிடித்த அரசு பள்ளி மாணவிகளுக்கு 1,00,000 ரூபாய் பரிசுத் தொகையை தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழ்நாடு தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம் பள்ளி கல்வித்துறையுடன் இணைந்து பல்வேறு கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தும் முகாமை நடத்தியது. இதிலிருந்து மாநில அளவில் 725 அணிகள் தேர்வு செய்யப்பட்டு மதுரைக்கு அனுப்பி வைத்தனர். இறுதிப் போட்டியில் சிவகங்கை மாவட்டம் அருகே உள்ள வலசைப்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவிகளின் கண்டுபிடிப்புக்கு தமிழ்நாடு அரசு 1,00,000 ரூபாய் பரிசுத் தொகையை அறிவித்துள்ளது. மாநில அளவில் நாங்கள் சப்பாத்திக்களி பழத்தில் பொட்டு, இன்ஸ்டன்ட் மருதாணி, பேனாமை, அழகு சாதன பொருட்கள், லிப்ஸ்டிக்கு, ஜூஸு இதெல்லாம் நாங்கள் செஞ்சோம். இறுதி சுற்றா வெற்றி பெற்று முதலிடமாக வந்தோம். அதனால் முதல்வர் ஐயா அவர்கள் இந்த வெற்றி பெற்றதுக்காக பரிசு தொகை 1,00,000 ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. இந்த பரிசு தொகை முதலமைச்சர் ஐயா அவர்களால் கையில் வாங்கணும்னு ஆசைப்படுறோம். செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் தனியார் பொறியியல் கல்லூரியின் மாணவர்களால் 25 தாரா ரோபோட் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரோபோட் துணிகளை தூய்மை செய்தல் மற்றும் உலர்த்துதல், கை குலுக்குதல், வரவேற்பளித்தல் போன்ற திறன்களை கொண்டு செயல்பட்டு வருகிறது. நாங்கள் கண்டுபிடிச்ச ரோபோட் பேர் தாரா. நாங்கள் இதில் இந்த ரோபோட் என்னென்ன பண்ணோம்னா ஃபேஸ் ரெகக்னேஷன், அப்புறமேட்டு வாய்ஸ் ரெகக்னேஷன் பண்ணோம். நெக்ஸ்ட் அந்த ரோபோட்டுடைய பேஸ் என்ன பண்ணோம்னா ஃப்ளோர்லாம் க்ளீன் பண்ணோம். நெக்ஸ்ட் இந்த ரோபோட்ல ஹேண்ட் மெக்கானிசம் யூஸ் பண்ணியிருக்கோம். அது என்ன பண்ணோம்னா இப்போ சீஃப் கெஸ்ட் யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்வைட் பண்ணோம், பொக்கே கொடுப்போம். நெக்ஸ்ட் இது நாங்கள் காலேஜ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபங்க்ஷன்ஸ்லாம் வச்சோன்னா அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்காக நாங்கள் இது யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இதை நாங்கள் எங்களோட ஜூனியருக்கு ப்ரெசென்ட் பண்ணுறோம்.